தொடர்ந்து ஒரே மாதிரியா 8 கொலைகள் நடக்குது. அதுவும் காருக்குள்ள உல்லாசமா இருக்க ஜோடியா மட்டும் குறி வச்சு நடந்துட்டு இருக்கு. இதை யார் பண்றதுன்னு போலீஸ் தேடிட்டு இருக்கும் போதுதான் 8ஆவதா நடக்கிற கொலையில ஒரு சின்ன ஆதாரம் கிடைக்குது. அதை வச்சு எப்படி கொலைகாரனை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சீரிஸோட மொத்த கதை. மொத்தம் 4 எபிசோட். ரொம்ப பொறுமையா தான் போகும். ஆனா குற்றவாளி யாருன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு திரைக்கதைய நல்லா பண்ணிருப்பாங்க. அதுலயும் 3வது எபிசோட்ல ஒரு ஆள் லவ்வரை நைட் டைம் ஊர் சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் ஒரு சம்பவம் பண்ணுவான் பாருங்க. அது செம்மையா இருக்கும். நான் லீனியர்ல முன்ன பின்னு பல சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே பிஜிஎம் தான், பட் அந்த த்ரில்ல செம்மையா சீரிஸ் முழுக்கவே இன்டென்ஸா ஒரு சீட் எட்ஜ் த்ரில் வைப்ல கொண்டு போயிருக்கும். இப்ப முழு சீரிஸோட கதையவும் எபிசோட் வைஸ் பார்க்கலாம் வாங்க. முதல் எபிசோட், ஒரு காதல் ஜோடி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள இருக்க பொண்ணு நம்ம வளைய வேண்டிய இடத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு இவன் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு போகலாம்னு சொல்றான். இவ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அவன் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, அதான் கார் போக வர இருந்துட்டே இருக்கேன்னு சொல்றான். சரி ரோட்டு ஓரத்துல கார் நிறுத்துன்னு அவ சொல்றா. இப்ப காரை ரோட்டு ஓரமா நிறுத்திட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத மலை உச்சில இருந்து யாரோ ஒருத்தன் ரொம்ப நேரமா பார்த்தபடியே இருக்கான். இப்ப எல்லாம் முடிஞ்சதும் 2 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு பார்க்கும்போது எதிரில யாரோ ஒரு மர்ம நபர் இவங்களை நோக்கி வேகமா நடந்து வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்து பயந்து போய் வேகமா காரை எடுக்காம முயற்சி பண்றான். அவனோட காதலியும் வேகமா காரை எடுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த மர்ம நபர் கையில ஒரு துப்பாக்கியை எடுத்து இவனை சுட்டு கொன்னுடுறான். கார் நகர்ந்து பின்னாடி போயிட்டே இருக்கு. உள்ள இருக்க அந்த காதலி பயத்துல அலறிட்டு இருக்கா. அவளையும் இவன் சுட்டு கொன்னுடுறான். கார்ல இருக்க கண்ணாடி எல்லாத்தையும் சுட்டு உடைச்சிட்டு அந்த காரையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல இன்னொரு கார் வர்றது தெரியுது. அதை பார்த்ததும் இந்த மர்ம நபர் மாயமா மறைஞ்சிடுறான். இப்ப அங்க வந்து சேர்ற ஆட்கள் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வர ஆம்புலன்ஸ் அந்த பையனுக்கு உயிர் இருக்குன்னு அவனை மட்டும் தூக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. போலீஸ் எல்லாரும் அந்த இடத்துல இருக்க தடயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வர 2 போலீஸ் அதிகாரி இன்னொரு கொலையவும் அதே கொலைகாரன் தான் பண்ணிருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் பார்த்தா அந்த மாதிரி தெரியல, பொண்ணோட உடம்புல எந்த சேதமும் ஏற்படலைன்னு சொல்றான். அதுக்கு அந்த லேடி போலீஸ் அவனுக்கு போதிய நேரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஹைவேல நிறைய கார் போக வர இருக்கவும் அவசரத்துல இப்படி விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள பொண்ணோட அம்மா அப்பா அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலுக்கு காயத்தோட போன அந்த பையனை இறந்துட்டான்னு தகவல் வருது. இதை பத்தி கேள்விப்படுற அந்த லேடி போலீஸ் நாமளும் எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு பாக்குறோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. இந்த தடவை நான் ஒரு தப்பு பண்ண போறேன், அது மூலமா இந்த விசாரணையை ஏதாவது மாற்றம் வருதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறான். அப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொலைகாரனை பத்தின முழு தகவலையும் அந்த பையன் கொடுத்துட்டான்னு இவ சொல்றா. இது இப்ப நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. அங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு போற அந்த லேடி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு கிளம்பாம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இன்னொரு போலீஸ் கேக்குறான். அதுக்கு இவ 1974 நடந்த ஒரு சம்பவத்தை போலவே அதுக்கப்புறம் நடந்த 7 சம்பவமும் ஒரே மாதிரி இருக்கத பத்தி அவங்கிட்ட சொல்றா. இந்த கொலை எல்லாத்தையும் ஒரே ஆளுதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே துப்பாக்கி தோட்டாதான் எல்லாத்துலயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல காதலனை கொண்டுட்டு அதுக்கப்புறமா பொண்ணுங்களை தனியா இழுத்துட்டு போய் 96 தடவை கத்தியால கொடூரமா குத்திட்டு கடைசியில அவங்களோட அந்தரங்க உறுப்புகளையும் அறுத்து எரிஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் 2 பேரும் ஒரு உயர் அதிகாரியை சந்திச்சு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்து விளக்குறாங்க. 1968 பார்பரா கொல்லப்பட்டதுல இருந்துதான் இந்த சம்பவம் ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. அங்க வந்திருக்க இன்னொரு போலீஸ் இந்த கேஸ நான் தான் விசாரிச்சேன், பொண்டாட்டி தனக்கு துரோகம் பண்ணதுனாலதான் கொலை பண்ணுனதா அவளோட புருஷன் ஸ்டெஃபினோ வாக்குமூலம் கொடுத்திருக்கான். ஆனா அவன் சொல்றது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த லேடி போலீஸ் அவன் அப்ப பயன்படுத்தின துப்பாக்கி தான் இன்னைக்கு வரைக்கும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த முதல் கொலை முடிஞ்ச அப்பவே நம்மளால அந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப முதியவர்கள் இருக்க சிறைச்சாலையை காட்டுறாங்க. அங்க ஸ்டெஃபினோவை விசாரிக்க போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதை பத்தி கேள்விப்பட்டதும் தனக்கு உடம்பு சரியில்லை, சந்திக்க விருப்பம் இல்லைன்னு ஸ்டெஃபினோ சொல்லிடுறான். சரின்னு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தனியா பெட்ல உட்கார்ந்திருக்க ஸ்டெஃபினோ தன்னோட மனைவியை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். 1959வது வருஷம் ஒரு பொண்ணு திருமண உடையில ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பையன் சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனோட அப்பாவும் அண்ணன்களும் அவனை வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்றான். இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பி போய் கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு ஓடுன அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு முதலிரவுக்காக பார்பரா அறையில உட்கார்ந்துருக்க ஸ்டெஃபினோவை அறைக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அன்னையில இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம்னு காட்டுறாங்க. தான் வேலை பார்க்கிற கம்பெனியை மூடிட்டாங்கன்னு ஸ்டெஃபினோ சொல்றான். வேற வேலை தேடுறதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும், அதுவரை வேணும்னா நாம யாராவது ஒருத்தரை வீட்டுல வாடகைக்கு வைக்கலாம்னு சொல்றான். பார்பராக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கவும் சரின்னு சம்மதம் சொல்றான். இப்ப அடுத்த நாள் 2 பேரும் சால்வட்டோர் அப்படிங்கிறவனை சந்திக்கிறாங்க. அவனும் இவங்க வீட்டுல தங்கிக்க சம்மதம் சொல்லிடுறான். 2 மாசம் கழிச்சு கதை ஆரம்பமாகுது. எல்லாரும் டைனிங் டேபிள்ல அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப சால்வட்டோர் ரொம்பவும் அதிகாரமா சரக்கு எடுத்துட்டு வந்து ஊத்தி கொடுன்னு சொல்லி பார்பரா கிட்ட சொல்றான். அவளும் அமைதியா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வேகமா தூங்க போயிடுறான். அன்னைக்கு நைட் புருஷனை வெளியில உட்கார வச்சுட்டு அவனுக்கு பதிலா சால்வட்டோர் பார்பரா அறைக்குள்ள நுழைகிறான். உள்ள இருந்து பார்பரா அவனை வெளியில போக சொல்லி
கத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. வெளியில இருக்கிற ஸ்டெஃபினோ தடுக்கவும் முடியாம எதுவும் பண்ணவும் முடியாம கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு திரியிறான். அதுல இருந்து 4 மாசம் கழிச்சு நான் கர்ப்பமா இருக்கேன்னு பார்பரா சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருக்க ஸ்டெஃபினோ அடுத்த நாள் ரொம்பவும் ஆக்ரோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே வயசான ஸ்டெஃபினோ பெட்ல உட்கார்ந்துருக்கத காட்டுறாங்க. இப்ப ஸ்டெஃபினோ கிட்ட போலீஸ் கடந்த காலத்துல நடந்த கொலைகள் எல்லாத்தோட போட்டோஸையும் காட்டுறாங்க. இந்த கொலைகள் எல்லாத்துக்கும் உனக்கு தொடர்பு இல்ல, ஆனா நீ பயன்படுத்தின அதே துப்பாக்கியை தான் இது எல்லாத்திலையும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த துப்பாக்கி எங்க இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்காக சம்பவம் நடந்தப்பவே நான் அதை ஒரு வாய்க்கால தூக்கி வீசிட்டேன்னு சொல்றான். உன்னோட மனைவியை பத்தி சொல்லுங்க, அவங்கள இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ பார்பரா சோஃபால பயந்தபடியே படுத்து கிடக்கிறத காட்டுறாங்க. இப்ப புதுசா ஒரு ஆளோட உள்ள நுழையிற ஸ்டெஃபினோ, இது சால்வேட்டரோட தம்பி, என் கூட வேலை பாக்குறான், இந்த பக்கம் போகவும் என்ன வீடு வர நிறுத்திட்டு போக வந்தாரு, நம்ம பாத்ரூமை பயன்படுத்திட்டு கிளம்பிடுவார்னு சொல்றான். இப்ப அவன் பாத்ரூம் பக்கம் போயிட்டு கரெக்டா வெளியில வர நேரத்துக்கு பார்பராவும் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருப்பா. இப்ப அவங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடியே இருக்காங்க. இதை ஸ்டெஃபினோவும் கவனிச்சுட்டே இருக்கான். இப்போ பிரான்சிஸ்கோ கிளம்புனதும் பார்பராவை நோக்கி ஸ்டெஃபினோ நடந்து வரான். அவனை பார்த்து பயந்தபடியே இவனும் பின்னாலேயே நடந்து போறான். நீ அவனை பார்த்ததை நான் பார்த்தேன், என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாதுன்னு சந்தேகப்படுற மாதிரி ஸ்டெஃபினோ பேசுறான். அவ ரொம்ப கோவமா கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறா. என்னோட மனைவிக்கும் பிரான்சிஸ்கோக்கும் இடையில கள்ள தொடர்பு இருந்துச்சு, ஆனா அதுக்காக நான் ஒரு முறை கூட அவளை வெறுத்தது இல்லைன்னு சொல்றான். அப்ப நீ வெறுக்காம இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டனி கூட அவளுக்கு தொடர்பு ஏற்பட்டது வெறுத்தியா? அந்த கோபத்துலதான் மகன் கண்ணு முன்னாடியே 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணியான்னு கேக்குறான். அதுக்கு ஸ்டெஃபினோ, நான் அப்ப கூட அவளை வெறுக்கல, பிரான்சிஸ்கோவோட அவளுக்கு தொடர்பு ஏற்பட்டதும் ரொம்பவும் மாறிட்டா, அவளோட உடை பேச்சு எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்றான். இப்ப மறுபடியும் கடந்த காலத்தை காட்டுறாங்க. அதுல ஸ்டெஃபினோவோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டிட்டு இருக்காங்க. உன்னோட மனைவி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் வேகமா முடிக்கணும், எல்லாரும் சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவ என்னடான்னா படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு எவன் கூடவோ ஊர் சுத்திட்டு திரியறான்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டெஃபினோ வீட்டுல இருக்கத காட்டுறாங்க. அப்ப அவனோட பையன் வரைகிற ஓவியத்துல அவன் குடும்பத்தோட சேர்த்து பிரான்சிஸ்கோவும் ஆண்டனி போட்டோவும் இருக்கத பார்த்து இவனுக்கு கோவம் வந்துருது. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர பார்பரா, இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையான்னு கேக்குறா. அதுக்கு இவன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா ஆண்டனி வந்து உன் மனைவி ரெடி ஆகிட்டாளான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப பார்பரா அவ கூட வெளியில கிளம்புறா. அவளோட பையன் நானும் வரேன்னு சொல்றான். ஆனா ஸ்டெஃபினோ விட மாட்டேங்கிறான். பார்பரா அவனை திட்டிட்டு தான் கூடவே மகனையும் கூட்டிட்டு வெளியில கிளம்பிடுறா. வீட்டுல இருக்க ஜன்னல் மூலமா ஸ்டெஃபினோ இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கேக்குறாங்க. எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபினோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப கார்ல போயிட்டு இருக்க போலீஸ் அதிகாரி ஒருத்தர், அன்னைக்கு நைட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சின்ன பையனை பாத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பாவம் 24 மணி நேரத்துக்குள்ள அம்மா அப்பா 2 பேருமே இல்லாம அனாதையா இருந்தான்னு சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு நைட் நடந்த சம்பவத்தை பத்தி காட்டுறாங்க. தியேட்டர்ல 3 பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு கிளம்பும் போதே சின்ன பையன் நல்லா தூங்கிட்டான். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டனி எனக்கு ரொம்ப மூடா இருக்குன்னு அவ கூட ரொமான்ஸ் பண்ண முயற்சி பண்றான். முதல்ல பையன் இருக்கான் வேண்டாம்னு சொல்ற பார்பரா அப்புறம் சம்மதம் சொல்லிடுறா. இப்ப பையனை நல்லா தூங்க வச்சுட்டு 2 பேரும் காருக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வேற மர்ம நபர் ஒருத்தன் திடீர்னு துப்பாக்கியால 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற சின்ன பையன் உதவி கேட்டு கத்திட்டே இருக்கான். நடுக்காட்டுக்குள்ள ஆள் யாரும் அங்க இல்ல. கார்ல இருக்க ஹார்னையும் அடிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு காரை விட்டு இறங்கி வந்து அவனாவே வெளியில நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப எப்படியோ ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு அங்க இருக்க காலிங் பெல் அடிக்கிறான். உள்ள இருந்து எட்டி பாக்குற ஆளுகிட்ட அழுதுகிட்டே நடந்த எல்லாத்த பத்தியும் சொல்றான். உடனே அந்த ஆளு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துடுறான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சின்ன பையனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒன்ன மறைக்கிறான்னு போலீஸுக்கு சந்தேகம் வருது. அடுத்த நாள் காலையில ஸ்டெஃபினோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப ஏற்கனவே அங்க விசாரணைக்காக வந்திருந்த பிரான்சிஸ்கோ தன்னோட கைரேகையை கொடுத்துட்டு இவனை முறைச்சு பார்த்தபடியே இருக்கான். இப்ப அங்க இருந்து வெளியில வர ஸ்டெஃபினோ விசாரணைக்காக வந்திருக்க பிரான்சிஸ்கோவை பாக்குறான். அவனை பார்த்ததும் பழைய ஞாபகம் வருது. அதுல நிர்வாணமா அவனோட அறையில அவனோட மனைவி கூட பிரான்சிஸ்கோ படுத்து கிடக்குறான். என்னாச்சுன்னு போலீஸ் கேக்குறாங்க. ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபினோ அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் நான் சரியா நடிச்சனா அப்பான்னு சின்ன பையன் கேக்குறான். அவனை கட்டி பிடிச்சபடியே ஸ்டெஃபினோ அழ ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு நைட் அவனோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நீயே கொலைப்பலியை ஏத்துக்கன்னு ஸ்டெஃபினோ கிட்ட சொல்றாங்க. முதல்ல வேண்டாம்னு சொல்ற அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சரின்னு சம்மதம் சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் என்னோட மனைவியவும் அவளோட காதலனையும் கொலை பண்ணேன்னு சொல்றான். அன்னைக்கு சாயங்காலம் அந்த கொலையை எப்படி பண்ணினு போலீஸ் எல்லாருக்கும் நடிச்சு காட்டுறான். அதை பாக்குற போலீஸ் நீ இந்த கொலையை பண்ணல, நீ சொன்னதுக்கும் கொலை நடந்தப்ப நாங்க பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஸ்டெஃபினோ அவங்களோட பாடியை மாத்தி வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது இப்படிதான் இருந்திருக்கும், ஏன்னா அவங்க இருந்த நிலைமையை நேர்ல பார்த்தா என்னோட குடும்பத்துக்கு தான் அசிங்கமா இருக்குமேன்னு நான் தான் மாத்தி வச்சேன்னு சொல்றான். அப்போ அந்த போலீஸ் அன்னைக்கு நைட்டு வேற யாரோ உங்க கூட இருந்திருக்கதா எங்களுக்கு தோணுது, உண்மையை சொல்லு, உங்க கூட இருந்த ஆள் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். நீ பயன்படுத்தின துப்பாக்கி எங்கன்னு கேட்டதுக்கு பக்கத்துல தூக்கி வீசிட்டேன்னு சொல்றான். உடனே போலீஸ் அந்த பகுதி முழுசையும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவனை சிறையிலையும் அடைச்சிடுறாங்க. அடுத்த நாள் அந்த சின்ன பையனை சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு வந்து
நடக்குது. இந்த பாதையில வெறுங்கால நடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உண்மையை சொல்லு, அன்னைக்கு நைட் யாரு உன்னை கூட்டிட்டு போனதுன்னு சின்ன பையன்ட்ட கேக்குறாங்க. அவன் மறுபடியும் நானா தான் நடந்தேன்னு பொய் சொல்றான். அப்ப அந்த போலீஸ், நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலைன்னா இன்னைக்கு நைட் மறுபடியும் நீ வெறுங்கால நடக்க வேண்டி இருக்கும்னு மிரட்டுறாங்க. உடனே அவன் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரமா சின்ன பையன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க. வெளியில இருந்த ஸ்டெஃபினோ மகனை கட்டி பிடிச்சபடியே இருக்கான். அடுத்த நாள் சிறைக்கு வர போலீஸ், உன் மகன் உண்மையை ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேற யாரு உன் கூட இருந்ததுன்னு கேக்குறாங்க. மறுபடியும் பதில் எதுவும் சொல்லாம அவன் அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அன்னைக்கு நைட் என்னோட மகனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு, அவனை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறான். அதே மாதிரி மகனை சந்திக்க ஏற்பாடு பண்றாங்க. அது முடிஞ்சதும், நீ கேட்ட மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், இப்பவாச்சும் உண்மையை சொல்லு, அப்பதான் எங்கனால அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு போலீஸ் எல்லாரும் கேக்குறாங்க. உடனே அன்னைக்கு நைட் என் கூட இருந்தது பிரான்சிஸ்கோன்னு சொல்றான். என் மனைவி மேல இருக்க ஆசையாலையும் மத்தவங்க மேல இருந்த பொறாமையாலையும் அவன் தான் கொலை பண்ணுனான்னு சொல்றான். அன்னைக்கு நைட் என்னோட மகனை கொண்டு போய் ஒரு வீட்டுல விட்டதும் அவன் தான். என்னோட மகன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்க. வெளியில ஏதாவது தெரிஞ்சா என்னோட மகனை கொன்னுடுவான்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் நானே தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டேன்னு சொல்றான். இப்போ சமீபத்துல நடந்த கொலை சம்பவத்தை பத்தி காட்டுறாங்க. அது முடிஞ்சது வீட்டுக்கு திரும்புற பிரான்சிஸ்கோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த காதலன் குற்றவாளி பத்தின அடையாளங்களை சொல்லிட்டு தான் செத்தான்னு டிவில காட்டுறாங்க. இது ரொம்பவும் அதிர்ச்சியோட அவன் பார்த்தபடியே இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. 2வது எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.